மாகாளீஸ்வரர் மரகதவல்லி சமேத மாகாளீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1300 ஆண்டுகள் பழமையான கோயில். இது சோழர்கள் பாண்டியர்கள் ஆரம்பித்த காலம் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்திலேருந்து இருப்பது போல் ஒரு கட்டிட அமைப்பு இருக்குது. இங்கே பாண்டியர்களுடைய இந்த தூண்கள். இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார். இந்த பாருங்க, மண்டபத்திலேயே விநாயகர் போட்டிருக்காங்க, விநாயகரை அமைச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி கல்வெட்டுகளும் இருக்குது. இந்த கோயிலில் கல்வெட்டுகளும் இருக்குது, கல்வெட்டும் இருக்குது. இந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் முருகரை அமைச்சிருக்காங்க. சுற்றுச்சுவர்லேயே அந்த 2 இதுவும் இருக்குது. இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா இந்த ஊரினுடைய பழையனூர் என்ற அந்த இது இந்த ஊர்லேயே வருது. பழையனூருன்றது அந்த கல்வெட்டுலேயே குறிப்பிட்றாங்க. எல்லாமே 1ஆம் குலத்தொங்கன் காலத்து கல்வெட்டு. இந்த பக்கம் பாருங்கள், சிவன் நந்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மரகதவல்லி தாயார் சன்னதி தனியாக இருக்குது. கோயிலுடைய சுற்றுப்பிரகாரம் சுற்றி வரும்போது அந்த மரகதவல்லி தாயார் இருக்காங்க. நந்தி பகவான். கோயில் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது அந்த தூண்களை அமைப்புகளை பாருங்கள். இந்த பல்லவர்கள், சோழர்கள், இந்த பாண்டியர்கள் 3 பேருடைய இதில் அந்த தூண்களை பார்க்கும்போதே அதனுடைய கட்டமைப்பு தெரிகிறது. இந்த மீன் பாருங்கள், மீன் சின்னம் பொறிச்சிருக்காங்க. இதில் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த மீன் சின்னம் பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய சின்னம் தான். அது மீன் சின்னம். இங்கே உள்ள எல்லா தூண்களிலும் அந்த மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த 1ஆம் குலத்தொங்கன் கொடையெல்லாம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சுற்று உட்பிரகாரத்திலே இருக்குது. சுந்தர், அப்பரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் 4 இருக்குது. விநாயகர். பங்குனி உத்திரம் நடைபெற்றதால் அது உற்சவர் மாகாளி